Yes. நான் டிம்பிள் co-founder Women Empowerment and Entrepreneurship. இதுல வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட கொரோனா காலத்துல இருந்து விமனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக அவங்க வீட்டுல இருந்தே தொழில் பண்றவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம். இது வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 வருஷமா கிளப் ஹவுஸ்ல 7:30 ல இருந்து 9 o'clock வரைக்கும் தொடர்ந்து பிசினஸ் பத்தி பேசுவாங்க. தொடர்ந்து பிசினஸ் பத்தி பேசுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னீங்கன்னா, நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் அதாவது உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 960 நாள் வந்து நாங்க கிளப் ஹவுஸ்ல பேசும்போது ஒண்ணுமே தெரியாம உள்ள வந்தவங்க எப்படி பிசினஸ் பண்ணணும், அதை எப்படி நடத்தி கொண்டு போகணும், பேப்பர் டிசிப்ளின்னா என்ன, எப்படி பேக் பண்ணிட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்றது, என்ன மாதிரி மார்க்கெட்டுக்கு போறது, எப்படி வந்து நம்மளோட பொருளை செஞ்ச பொருளை வந்து விற்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையா அழகா சொல்லியிருக்கோம். சொல்ல போனா அவங்க எல்லாம் நாங்க ஆண்டர்பிரினர்ஸை வந்து செதுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அருமையா கிட்டத்தட்ட இப்போ எக்ஸ்போர்ட் பண்றவங்க, டன் கணக்கில் மில்லட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாருமே இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம வீங்கிறது வந்து பேன் இந்தியா இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து 14 சாப்டர் வச்சு செய்தல், கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு லீடர்ஸை வைக்கிறோம். அந்த லீடர்ஸ்க்கு ஒரு அசிஸ்டண்ட்டை வைக்கிறோம், ஒரு கோஆர்டினேஷன் குரூப்பை வைக்கிறோம். அதுக்கு கீழே வந்து என்ரோல் பண்றோம். இந்த தவிர்த்து மார்க்கெட் பிளேஸ் ஐடென்டிஃபை பண்றது, வி ஷெல்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பண்றோம், வி பஜார்ஸ் பண்றோம், வி ஃப்ரீ மார்க்கெட்ஸ் பண்றோம். இந்த மாதிரி வெபினார்ஸ் நடத்தணும். எக்ஸ்பர்ட்ஸ் வெளியே கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்டோட சேர்ந்து நிறைய விஷயங்களும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். அந்த மாதிரி வி இஸ் லைக் க்ரோயிங் வித் எவ்ரிதிங். எங்களோட விஷயம் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்த்த வந்து வீல வந்து பெண் தொழில் முனைவோர்களாகணும் அப்படிங்கிறது. பெண் தொழில் முனைவோர்கள் ஆகும்போது அந்த சமுதாயமே மாறும்போது அந்த நாடே விருத்தி அடையும் அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். அதுக்காக நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு நாங்க என்ன பணம் வாங்குறோம் ஒரு கேள்வி வரலாம். இது வரைக்கும் நாங்க யாருக்கிட்ட மெம்பர்ஷிப் கூட காசு வாங்கினதில்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே மேக்சிமம் ஃப்ரீயா கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து தொடர்ந்து கிவிங் பேக் டு சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அழகா போயிட்டு